வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நவம்பர் 19. இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனை தலைப்பாக எதையும் சாதிக்கலாம். உலகில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசைகள் இருக்கின்றன. அதனை ஒவ்வொன்றாக எடுத்து செயலாக்கி திட்டமிட்டு முதலில் நிதானமாக ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும். ஆசைகளாகிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அதனை ஒரே சமயத்தில் கவனம் செலுத்தினால் மனதில் சோர்வு, அமைதி, பலம், நற்குணங்கள் போய் எரிச்சலும் கோபமும் அதிகமாக நமக்குள் வந்துவிடும். இதனால் முகத்தில் தெளிவு போய் சோகமும் வந்துவிடும். எந்த ஒரு ஆசையுமே தடைபட்டால் நமது முகத்தில் சோர்வானது வந்துவிடும். விடாமுயற்சியே வெற்றிக்கு திறவுகோல். நமக்கு நாமே தற்சோதனை செய்து வெற்றி அடைந்தோம். ஆனால் நமது மனமானது கலகலப்பாகவும் மனதில் தைரியமானது வந்துவிடும். எதையும் சாதித்து விடலாம் என்ற எண்ணம் அதிகமாக பதிந்துவிடும். ஒரு மனிதன் தன்னை புரிந்து அறிந்து கொண்டால் தன்னம்பிக்கை வந்துவிடும். அதனால்தான் நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக அமைதிக்கு அவரால் முடிந்த அளவுக்கு வழிகாட்டினார். மக்கள் மன வலிமையோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் இருக்க நமது மகரிஷி அவர்கள் தனக்குத்தானே தற்சோதனை செய்த பின்னர் அதில் வெற்றி அடைந்தார். உலக மக்கள் மன வலிமையோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் இருக்க சிந்தித்து அதற்காக அவர் சில ஆசிரியர்களை உருவாக்கினார். அவர்கள் நாளை பல ஆசிரியர்களை உருவாக்கி மக்களுக்கு மகரிஷி அவர்கள் என்ன செய்ய நினைத்தாரோ அதனை அவர்களால் நிறைவேற்ற முடியும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதேபோல் நாமும் நம் வாழ்வில் ஆசைகளை தற்சோதனை செய்து வெற்றி அடையலாம். தற்சோதனை செய்து எதையும் சாதிக்கலாம் என்ற மனப்பக்குவமும் வந்துவிடும். வாழ்க வளமுடன்.